நண்பர்களே, நீங்கள் படித்துக் கொண்டிருக்கும் போது தூக்கம் வந்து புத்தகத்தின் மேல் விழுந்ததுண்டா? அல்லது உங்கள் மேஷையில் பெரிய புத்தக குவியல் பார்த்ததுண்டா? இந்த படத்தை பார்த்து சில சுவாரஸ்யமான ஆங்கில சொற்களை கற்றுக்கொள்வோம். வாங்க, உங்கள் ஆங்கில வார்த்தை திறமையை சோதிப்போம். இந்த படத்தை பாருங்கள். அந்த பெண் பல புத்தகங்களுடன் படித்து நோட்டு புத்தகத்தில் எழுதி கொண்டிருந்தாள். ஆனால் இப்போது மேசையில் தூங்கிவிட்டாள். அவள் மிகவும் மிகவும் சோர்ந்து விட்டது போல இருக்கிறாள். ஒருவர் மிகவும் களைப்பாக இருந்தால் எந்த ஆங்கிலச் சொல்லை பயன்படுத்துவோம்? அந்தச் சொல் எக்ஸ்ஹாஸ்டட் என்று சொல்லப்படும். Example. அந்த பெண் பல மணி நேரம் படித்ததால் மிகவும் களைந்து விட்டாள். The girl is exhausted after studying for hours. The girl is exhausted after studying for hours. அந்த பெண் புத்தகத்துடன் படித்துக் கொண்டிருந்தாள். ஆனால் மெதுவாக தலைகுனிந்து தூங்கிவிட்டாள். ஒருவர் படித்துக் கொண்டிருக்கும்போது அல்லது வேலை செய்யும்போது திடீரென கண்மூடி தூங்கிவிட்டாள். அதை ஆங்கிலத்தில் என்ன சொல்வோம்? அந்தச் சொல் டோசாப் என்று சொல்லப்படும். Example. அந்த பெண் படிக்கும்போது தூங்கிவிட்டாள். The girl dozed off while studying. The girl dozed off while studying. நேற்று இரவு டிவி பார்த்து கொண்டிருக்கும்போது நான் தூங்கிவிட்டேன். I dozed off while watching TV last night. I dozed off while watching TV last night. மேசையை பாருங்கள். அங்கே நிறைய புத்தகங்கள் ஒன்றின் மேல் ஒன்று வைக்கப்பட்டிருக்கின்றன. இப்படியாக பல பொருட்களை ஒன்றின் மேல் ஒன்றாக அடுக்கி வைத்தால் அதை ஆங்கிலத்தில் என்ன சொல்வோம்? அந்தச் சொல் ஸ்டாக் என்று சொல்லப்படும். Example. மேஷையில் புத்தகங்களின் ஒரு குவியல் இருக்கிறது. There is a stack of books on the table. There is a stack of books on the table. இந்த வார இறுதியில் சுத்தம் செய்ய வேண்டிய ஆடைகளின் ஒரு குவியல் இருக்கிறது. I have a stack of clothes to wash this weekend. I have a stack of clothes to wash this weekend. நண்பர்களே, நாம் மறந்துவிடாமல் இருக்க எதையாவது விரைவாக நோட்டு புத்தகத்தில் எழுதி வைத்தால் அதை ஆங்கிலத்தில் எந்த சொல்லால் சொல்வோம்? உங்கள் பதிலை மறக்காமல் கருத்தில் எழுதுங்கள்.